வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமான ஒரு புதிய தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், எதிர்க்கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய தேர்தல் அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திட்டாங்க. அதில் அதிமுகலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ நகைக்கடன் வச்ச மக்கள்லாம் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தக்கூடிய அடிப்படையில் இப்போ ஒரு புதிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்குது. ஸோ சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு புதிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. நகைக்கடன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தள்ளுபடி பண்ணுறது, வரக்கூடிய நாட்களில் என்னென்ன அறிவிப்புகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு புதிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த சர்வேல எது சம்மந்தமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். நகையை மீட்போம், வாக்கை அள்ளுவோம், இதுதான் தற்போதைய தமிழகத்தின் பிரதான அரசியல் கட்சிகளின் தாரக மந்திரமாக மாறியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நகைக்கடன் தள்ளுபடி என்னும் துருப்பு சீட்டை கையில் எடுக்க துடிக்கின்றன திமுக, அதிமுக மற்றும் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம். கடந்த சில நாட்களாக கூட்டுறவு வங்கிகளில் அடகு வைக்கப்பட்டுள்ள நகைக்கடன்கள் குறித்த விவரங்கள் தமிழக அரசு ரகசியமாக சேகரித்து வருவதாக தகவல்கள் கசிகின்றன. யாரெல்லாம் தகுதியான பயனாளிகள், 5 சவரனுக்கு கீழ் கடன் வாங்கியவர்கள் எத்தனை பேர் என லிஸ்ட் எடுக்கும் பணி மும்முரமாக நடந்து வருகிறதாம். தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பே ஒரு குட் நியூஸ் சொல்லி மக்களை தன் பக்கம் இழுக்க திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அரசியல் கட்சிகளிடையே இப்போது நிலவும் போட்டி யார் அதிக சவரன் தள்ளுபடி செய்வார்கள் என்பதுதான். ஒரு பக்கம் தள்ளுபடி அறிவிப்புகள் மகிழ்ச்சி தந்தாலும் நிபந்தனைகள் என்ற பெயரில் எங்கள் கலற்றி விட்டு விடாதீர்கள் என்பதே சாமானிய மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தங்கம் விலை ஒரு பக்கம் விண்ணை தொட்டு கொண்டிருக்கும் வேளையில் அடகு வைத்த நகையை மீட்க முடியாமல் தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு இந்த தள்ளுபடி அரசியல் ஒரு வரப்பிரசாதமா அல்லது தேர்தல் காலத்து மாயையா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு பல பொதுமக்கள், அதுலேயும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நகையை கூட்டுறவு வங்கிகளில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இப்போதைக்கு தமிழக அரசு சார்பிலாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், எதிர்க்கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமான எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தலை. அப்படி இருக்கக்கூடிய வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தகவல்களை சேகரிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறதாவும், ஒவ்வொரு வங்கிகளில் எவ்வளோ கடன்கள் இருக்குது, யார் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வச்சிருக்கிறாங்க, எத்தனை சவரன் வரையும் தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல்களை சேகரிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறதாவும் ஒரு சில தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்குது. எனவே எப்படி இருந்தாலும் இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவலை இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்க, எதிர்க்கட்சிகளில் இருக்கக்கூடியவங்க தெரியப்படுத்தினா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முழுமையாக தெரிய வரும். ஸோ அந்த தகவலை எப்போ வெளியிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உடனுக்குடன் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது போல வரது நல்ல அப்டேட்டோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.